ஹாய் ஹலோ தமிழ் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் லண்டன் சிட்டி ரிவர் க்ரூஸ் வந்திருக்கிறோம். இப்போ போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். போட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்போது நாம் ஊபர் ஆப்பில் தான் நாம் புக் பண்ணினோம். இது இங்கே வந்து ஊபர் ஆப்பு, ட்ரெயின், போட் எல்லாமே இங்கே புக் பண்ணலாம். சரி வாங்க உள்ளே போவோம். அப்படியே நடந்து போவோம். ஜனம் இன்னும் கியூவில் வந்துட்டுருக்குறாங்க எல்லோரும். நாங்கள் முன்னாடி இருக்கிறபடி எங்கள் இடம் கிடைக்கும். இப்போது இல்லை 2 ஃப்ளோர் இருக்குது. ஒன்று அப்பர் ஃப்ளோர், கீழ் ஃப்ளோரில் வந்து பாரும் காஃபி ஷாப்பும் இருக்குது. எங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை பாருக்கு காஃபி ஷாப்பு போகிறதுக்கு. நாங்கள் இப்போ வந்து மேலே வந்துட்டோம், மேல் ஃப்ளோருக்கு. மேல் ஃப்ளோரில் இருந்தால் தான் வசதியாக இருக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் ஆர்வம் வந்துட்டுருக்குறாங்க. இதில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறோன்னு சொன்னால் ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வரலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல ஸ்பாட்டிலேயும் வந்து புக் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு வந்து 12 பவுண்ட்ஸ் வருகுது டிக்கெட்டு. இந்த க்ரூஸ் வந்து எப்படியும் ஒரு ½ எடுக்கும் அது இந்த ஜேர்னி. இப்படி இதிலேருந்து எம்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பி டவர் ஹில்லுக்கு போய் அப்படியே பின்னாடி சுற்றி வரும். பின்னாடி இங்கே வந்த இடத்துக்கு நாங்கள் போனது வீக் டேஸ்ன்றபடியாக அதில் அவ்வளோத்துக்கு க்ரௌட் இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இல்லைன்னா லாங் க்யூவில் இருக்க வேணும். வீடியோ பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன சொன்னால் எழுந்து நிற்க விட்றான், இல்லை பின்னுக்கு இருக்கிற ஆட்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்குமாண்டு. அதால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா போட் ஆடிட்டுருக்கு, பயமாக இருக்குது தண்ணிக்குள்ளே விழுந்துருமோண்டு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நல்ல வியூ கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்கள் இப்போல்லாம் அப்படி இருக்குண்டு. லாஸ்ட் டைம் நான் பஸ் டூர் போனேன், அதுவும் இதில் போட்டிருக்குறேன் என்னுடைய யூடியூப்பில். நீங்கள் பார்க்கலாம். அதில் போய் பார்த்தீங்கன்னா வெதர் முன்னைக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா நார்மலாக வந்து லண்டனில் வெதர் வந்து சம்மர்ன்னு சொன்னால் கூட ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு காற்றாக இருக்கும், ஒரு நாளைக்கு மழையாக இருக்கும், ஒரு நாளைக்கு குளிராக இருக்கும். சும்மா சம்மர்ன்ற பேர் தான். இங்கே ஒன்றும் பிளான் பண்ண முடியாது. அன்றைக்கு எப்படி வெதர் இருக்கோ அப்படி கிளம்புற வேண்டியதான். பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது, ஆனால் இருந்தாலும் குளிராக இருக்குது. இன்றைக்கு தேம்ஸ் ரிவரில் தண்ணி நிறையவே இருக்குது. இந்த ரிவர் வந்து அப்படியே கடலில் ஜாயின் பண்ணுது. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அது எத்தனை பேருக்கு தெரியுமென்று தெரியல. 1970s தண்ணி ஓவர்ஃப்ளோ பண்ணி சிட்டிக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் கடலில் ஜாயின் பண்ணி கடல்லேருந்து தண்ணி வந்து ஏறி இறங்கும் இல்லையா, அப்போ தண்ணி ஏறி இருக்குது. ரிவரில் வந்து ஃபுல்லாக வந்து சிட்டிக்குள்ளே வந்து தண்ணி. அதுக்கப்புறம்தான் பூலிச்சென்ற இடம் இருக்குது, அதில் வந்து பேரியல் போட்டாங்க. பேரியல்னு சொன்னால் கதவு. எப்படின்னு சொன்னால் கடலில் வந்து நீர் மட்டம் உயரும்போது தண்ணி வந்து ரிவரில் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கும். அப்போ அங்கே க்ளோஸ் பண்ணோன்னே இங்கே லெவலாக வந்து நின்றுடும். அப்படியே தண்ணியை பேலன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. எங்களோட லிட்டில் ஸ்வீட் ஹார்ட் இருக்குது பின்னுக்கு. பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜாக்கெட் போட்டு தான் இருக்கிறாங்க குளிருதுன்னு. பார்த்திங்கன்னா எல்லா யூரோப் கண்ட்ரிலேயும் வந்து சிட்டிக்குள்ளே ரிவரை கொண்டு வந்துருக்குறாங்க. அந்த காலத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லை, குதிரை வண்டியில் வந்து எத்தனை மைல்ஸ் தான் அதுவும் போக முடியும். அதால் அவங்களோட பொருட்களை கொண்டு வரத்துக்கு போட்டில் கொண்டு வரத்துக்கு பதிலாக இதை பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த ரிவரை. இதே மாதிரி தான் நம்ம சென்னையிலேயும் இருக்குது இதே மாதிரி. ஆனால் நாம் அதை கூவமாக மாற்றிட்டோம் இல்லை, அதை க்ளீன் பண்ணி இப்படி போட் சர்வீஸ் எல்லாம் விட்டோம்னா நாட்டுக்குள்ள மக்களுக்கும் வேலை கிடைக்கும், டிராஃபிக்கும் கம்மியாக இருக்கும். என்றைக்கோ 6 ரூபா மாற்ற தான் போகிறோம், பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரூஸ் நின்றுச்சுது. எங்கேருந்து வந்துச்சோ தெரியலையே. அது எங்கேயோ ஒரு வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு. அப்படியே சிட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க க்ரூஸரை. பார்த்திங்கன்னா இப்போ அதில் பஸ் போகுது, டவர் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுனா இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா க்ரூசர், அதெல்லாம் இதை பாஸ் பண்ணி தான் பெருங்கடலுக்கு போகும். எப்போ பெரிய கப்பல் போகுதோ அப்போ வந்து ½ முன்னாடியே 2 சைட்லேயும் பிளாக் பண்ணிடுவாங்க டிராஃபிக். பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி கப்பலை அங்கால விட்டுட்டு தான் இது க்ளோஸ் பண்ணுவாங்க. எப்படியும் ஒரு ½ to 45 minutes எடுக்கும். ஏன்னு சொன்னால் நான் ஒருக்கா மாட்டியிருக்கேன் இதில். 45 minutes நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பிரிட்ஜு கீழே வந்துட்டேன் பாருங்கள். அந்த பஸ் போகிற இடத்துலேருந்து தான் இதிலேருந்து தான் ஓப்பன் ஆகும் 2 சைட்டுக்கும். இப்போ இந்த பிரிட்ஜை பாஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து எந்த ஸ்பாட்டுக்கு போகுதுன்னு சொன்னால் டவர் ஹில்.
அதில் தான் ரிட்டர்ன் பண்ணி திருப்பி வந்த இடத்துக்கே திருப்பி வருவோம். இப்போ திரும்பிட்டோம், இப்போ ஏறுன இடத்துக்கே திருப்பி வாரோம். இப்போ என்னென்னு சொன்னால் அவங்க வந்து மற்ற பேட்ச் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு நம்ம போட்டுக்கு. இது என்னுடைய செகண்ட் டைம் இந்த போட் ட்ரிப். ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஒருக்கா வந்திருக்கிறேன். ஸோ இது செகண்ட் டைம். இப்போக்கும் வந்து பெருசாக வந்து ப்ரைஸில் வித்தியாசம் இல்லை, ஒரே ப்ரைஸ் தான் ஆல்மோஸ்ட். இதுதான் அந்த க்ரூசரு. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, இல்லை கொடியேக்கும் காண இல்லை. இப்போ இறங்குன இடத்துக்கு கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். ஓகே, பார்த்திங்கன்னா போட் ட்ரிப் முடிஞ்சது. இப்போ என்னென்னா லண்டன் ஐக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு லண்டன் ஐக்கு போகிறதுக்கு லண்டன் ஐக்கு செப்ரேட்டாக வந்து டிக்கெட் புக் பண்ணணும். ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 30 to 40 pounds. இது வந்து ப்ரைஸ் வந்து ஏறி இறங்கும், எப்பயுமே வந்து ஒரே போல் இருக்காது. இதுலேயும் எல்லா சர்வீஸ் இருக்குது, ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது. இதில் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரே நேரத்தில் வந்து 2-3 லொக்கேஷன் போய் பார்க்குறதுக்கு ஒரே டிக்கெட் எடுக்கலாம். அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நாங்களே வந்து அந்த எந்தெந்த லொக்கேஷன் வேணுமென்று அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதுக்கு ப்ரைஸ் தருவாங்க. அது எங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். 3 இடத்துக்கும் போகிறதுக்கு அவங்களுக்கும் பிஸ்னஸுக்கும் நல்லா இருக்கும். இதில் இன்றைக்கி ஏஜென்ட்ஸு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாங்களோ அவ்வளோத்துக்கு அவங்களுக்கு கமிஷன் இருக்குது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது கமிஷனில். அவனுக்கு கமிஷனை கட் பண்ணி எங்களுக்கு டிக்கெட்டு சீப்பாக தந்தான். நான் ஆல்ரெடி இதில் போயிருக்கிறேன், அதில் நான் போகலை, என்னோடய மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் போகிறாங்க. சொந்தங்களே, இதோட நான் இதை முடிச்சுக்கொள்கிறேன் வீடியோவை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.